கைஸ், இது என்னன்னு தெரியுதா? ஐபாட். நான் யூஷுவலாக ஐபாடில் தான் பாட்டு கேட்பேன். எனக்கு ஃபோனோட அந்த ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் அண்ட் ப்ரீமியம் சர்வீசஸ் இதில் பாட்டு கேட்குறது பெருசாக நாட்டம் கிடையாது. எந்த அளவுக்கு எனக்கு நாட்டம் கிடையாதுன்னா, என்கிட்ட ஒன்றும் இல்லை, இன்ஃபேக்ட் ரெண்டு ஐபாட் இருக்குது. இந்த 2 ஐபாட் எதுக்கு அப்படின்னா, ஒன்று என்னோட ட்ராவல், அதாவது கார் அண்ட் பைக்கில் போகும்போது ஒரு ஐபாட் என் கூட வரும். இன்னொரு ஐபாட் மோஸ்ட்லி வீட்டில் தான் இருக்கும். இந்த ஐபாட் எப்போவுமே வீட்டில் இருக்காது, பிகாஸ் இட் இஸ் ஓல்டர் ஒன். இந்த 2 ஐபாட் ஸ்டோரியில் எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். ட்ராவல் அப்போ இந்த ஒரு ஐபாட் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஐ திங்க் ஃபால் டேமேஜ்னு நினைக்கிறேன். ஸோ இது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த ஒரு ஐபாட்டை தான் நான் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும், விச் ஐம் நாட் ஓகே வித். ஏன் அப்படின்னா, இது என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. அண்ட் இதையும் நான் ட்ராவல் எடுத்துகிட்டு போனேன்னா டேமேஜ் ஆகிடுமோன்ற ஒரு பயம். இதுக்கு ஸ்பேர்ஸ்லாம் இப்போ கிடைக்காது. ஸோ பேக் டு த பேசிக்ஸ்ன்ற மாதிரி இந்த ஐபாடில் இருக்க எல்லா கண்டென்ட்டும் என்னோட iTunesல இருக்குது. அதை ஜஸ்ட் என்னோட ஃபோனுக்கு ஏற்றிடலாம். ஸோ தட் இதை நான் அட்லீஸ்ட் ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் ஃபோன் எப்படி பார்த்தாலும் நான் ட்ராவல் அப்போ எடுத்துகிட்டு தானே போகிறேன், அதில் நம்ம பாட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஆனால் இதில் இருக்க பெரிய பிரச்சனை, இதில் இருக்க சாங்ஸ் கிடையாது, நான் கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சாங்ஸ் நிறையா இருக்கும், பட் பிளேலிஸ்ட் நம்ம ஒரு சில அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ட்ராவல் பிளேலிஸ்ட், ஜிம் பிளேலிஸ்ட் அண்ட் ஒர்க் பண்ணும்போது இருக்க மாதிரி இந்த சில் வேவ், சிந்த் வேவ் இதெல்லாம் வச்சு சில பிளேலிஸ்ட்லாம் நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். அது எல்லாத்தையும் இப்போ நான் என்னோட ஃபோனுக்கு ஏற்றணும் அப்படின்னா திரும்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும். பிகாஸ் இது ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட். நான் யூஸ் பண்ணுற ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு. இந்த சிங்கே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நடக்காது. இஃப் அட் ஆல் நான் ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஐடியூன்ஸில் ஜஸ்ட்டு அந்த சிங்கை நான் பண்ணியிருந்தேன்னா இதில் என்னென்ன பிளேலிஸ்ட் இருக்கோ எல்லாமே எனக்கு அதில் வந்துடும். ஆனால் அவ்வளோ சிம்பிளாக ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சுன்னா லைஃப்பில் பெருசாக இன்ட்ரெஸ்டே இருக்காதுல்ல. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்னோட டேமேஜ் ஆன ஐபாடில் இருக்கிற சாங்ஸ் அண்ட் பிளேலிஸ்ட்டை பேசிக்காக நான் எக்ஸ்போர்ட் பண்ணி என்னோட ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு கொண்டு போகணும். இதுதான் டாஸ்க். இஃப் அட் ஆல் நீங்களும் என்ன மாதிரி ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா, ஏன் சொல்கிறேன்னா, ஆண்ட்ராய்டில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கும், ஜென்யூனாக iOS அண்ட் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் சில ஃபீச்சர்ஸ் நல்லா தான் இருக்கும். அது ரெண்டுத்தையும் சேர்ந்து யூஸ் பண்ணும்போது தான் எனக்கான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்குது. எனக்கு ஒரு சிங்கிள் ஈகோ சிஸ்டமில் போக விருப்பம் இல்லை. அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அட்லீஸ்ட் 1-2 ப்ராப்ளம் இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் யூசர்ஸ்க்கு இருக்கிறத நான் சால்வ் பண்ண போகிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு RTR Unfiltered. நீங்கள் டைட்டில் போய்ட்டு வந்துருங்க, நான் இந்த ஐபாட்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். இந்த வீடியோ பார்க்குற எத்தனையோ பேருக்கு ஒரு காமனான கேள்வி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னா, சிம்பிளாக ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் பாட்டு கேட்டால் இந்த எந்த பிரச்சனையுமே இல்லையன்றது. அதில் கிரியேட் பண்ணுற பிளேலிஸ்ட்லேருந்து எல்லாமே நான் அடுத்த டிவைஸில் போய் சைன்இன் பண்ணால் உடனே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட போகுது. ஸோ இந்த ஹோல் பிரச்சனையே இருக்காதே. ஒய் ஆர் யூ ட்ரைங் டு கிரியேட் அ ப்ராப்ளம் அண்ட் தென் ஃபைண்ட் அ சொல்யூஷன்? இந்த மாதிரி கேள்வி தான் உங்களுக்கு தோணுது அப்படின்னா, ஐ வில் கிவ் சம் கிளாரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட். முதல் ரீசன், எனக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் இருக்க எந்த ஆப்ஸும் சுத்தமாக பிடிக்காது. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் தட் இஸ் த ஒன்லி வே. இந்த ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்லாம் எப்படி உங்களோட பாக்கெட்டை ட்ரெயின் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ யூடியூப் சேனல்ஸில் ரொம்ப டீட்டெயில்டாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இஃப் பாசிபிள் நான் அந்த வீடியோஸ், எனக்கு பிடிச்ச வீடியோஸை நான் இந்த வீடியோவில் பின் பண்ணுறேன், நீங்கள் அதுவுமே பார்க்கலாம். ரெண்டாவது ரீசன், நான் நிறைய இடத்துல கன்வீனியன்ஸை பர்பஸ்ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணுவேன். எஸ்பெஷலி டிஜிட்டல் ஸ்பேஸில் ரிஜெக்டிங் கன்வீனியன்ஸ்ன்றது மை வே ஆஃப் டீடாக்ஸிங் த இன்டர்நெட். கோயிங் பேக் டு ஓல்டர் இன்டர்நெட் சொல்லலாம். இல்லைனா அந்த கன்வீனியன்ஸை ரிஜெக்ட் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் கியூரியாசிட்டி அண்ட் கிரியேட்டிவிட்டி இன்டியூஸ் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஐபாட் டு ஆண்ட்ராய்டுன்னு சொன்ன உடனே நான் ஃபஸ்ட்டு நெட்டில் சில சொல்யூஷன்ஸ் இருக்கான்னு தேடினேன். அதாவது வேறு யாராவது கிரியேட் பண்ணி வச்சிருக்க சொல்யூஷன்ஸ் யூஸ் ஆகுமான்னு பார்த்தேன். அண்ட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஐ வென்ட் இஸ் ரெடிட். ரெடிட்டில் ஒரு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ரெடிட்டை சரியாக யூஸ் பண்ண தெரியலன்னு தான் அர்த்தம். ரெடிட்டில் நான் தேடும் போது நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருந்தது. ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு பெய்டு சர்வீஸ். நான் ஸ்ட்ரீமிங் சர்வீஸஸ் காசு கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் ஐபாடில் பாட்டு கேட்குறேன். பட் அந்த ஐபாடில் இருக்கிறத ஆண்ட்ராய்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு தே ஆர் இன்ஃபேக்ட் ஆஸ்கிங் அன் அமௌண்ட் ரெக்கர்சிவாக கேட்குறாங்க. இப்போது நான் ஒரு மந்த்துக்கு நான் $30 கிட்ட பே பண்ணாதான் என்னால் அந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியும். எதுக்கு இந்த ரெக்கர்சிவ் சார்ஜ்னா, நீங்கள் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா சம்டைம்ஸ் அதில் ஒரு சில பாட்டை ரிமூவ் பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் அதை பண்ணும்போது ஒரு ஆப் இருக்குது, அது சீம்லெஸ்ஸாக இந்த ஐபாட் 2, அதாவது ஐடியூன்ஸில் இருக்கிறத உங்களோட ஆண்ட்ராய்டுக்கு ஏற்றி தருதுன்றது ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீச்சர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் $30 per monthன்றது இட்ஸ் வே டூ ஹை. நம்ம ஊர் காசுக்கு கணக்கு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $2,500 வருது. இந்த காஸ்ட் அந்த பாட்டை ஐடியூன்ஸ்லேருந்து ஆண்ட்ராய்டுக்கு ஏற்றுறதுக்கான சார்ஜ் மட்டும் கிடையாது. ஆப்பிளோட ஒரு ஈகோ சிஸ்டம்ன்றது எவ்வளோ ரிஜிட்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் அது ரிஜிட் ஆன் பர்பஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த வாலை அவ்வளோ ஈஸியாக எல்லாராலையும் பிரேக் பண்ணிட முடியாது. அந்த பிரேக் பண்ணுற சொல்யூஷனுக்கு தான் இந்த காஸ்ட். அண்ட் ரெக்கர்சிவாக $2,500 per monthன்றது இட்ஸ் வே டூ காஸ்ட்லி. ஒரு வருஷத்துக்கு 25,000 தாண்டி போகுது. இந்த கன்வீனியன்ஸை ரிஜெக்ட் பண்ணும்போது கிடைக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, யூ வில் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸ். உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயத்தை நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான ரீசனை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை.
இந்த ஆங்கிளில் வீடியோ வச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கேம் பிளே வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும்னு நினச்சேன். பட் டியூ டு சம் பர்சனல் இஷ்யூஸ் என்னால் அந்த கேம் பிளே வீடியோஸ் எதுவும் போட முடியல. இந்த வீடியோட சீக்வன்ஸ் இப்போ எப்படி போக போகுது அப்படின்னா, என்னோட iTunes பிசியில் இருக்க iTunesலேருந்து ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அண்ட் அந்த எக்ஸ்போர்ட் பண்ண பிளேலிஸ்ட் விச் வில் பி இன் விண்டோஸ் ஃபார்மேட், அதை ஆண்ட்ராய்ட் ஃபார்மேட், அதாவது லினக்ஸ் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இந்த கன்வர்ஷனுக்கு தான் நம்ம வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதலான்றது பிளான். அண்ட் பிஃபோர் ஐ ஸ்டார்ட், இந்த iTunesஸை நான் மீடியா பிளேயராக யூஸ் பண்ணுறது, அதாவது MP3 பிளேயராக யூஸ் பண்ணுறது, நீங்கள் ஐபாடில் பாட்டு கேட்குற ஆளாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. iTunes இன் பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல மியூசிக் பிளேயர். அது என்னதான் கொஞ்சம் டேட்டடாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு அதில் இருக்க சில ஃபீச்சர்ஸ் இப்போ இருக்கிற நிறைய பிளேயர்ஸில் கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் இருக்குது, அது இன்ஃபேக்ட் எனக்கு பக்கா ஃபீச்சரான்னு கூட தெரியல. நீங்கள் வந்து இப்போ iTunes ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி உங்களோட ஸ்பீக்கரில் ப்ளே ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் உங்களோட ப்ளூடூத் ஹெட்செட், அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்க ஜாக்கில் நீங்கள் ஒரு ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா iTunes அதை பிக் பண்ணிக்காது. இட் வில் கண்டினியூ டு ப்ளே இந்த மியூசிக் ஓவர் த ஸ்பீக்கர். அதாவது ஃபர்ஸ்ட் சோர்ஸாக எது கனெக்ட் ஆச்சோ, iTunes நீங்கள் லான்ச் பண்ணும் போது உங்களோட ஸ்பீக்கர் சோர்ஸ் எதுவாக இருக்கோ அதில் தான் அந்த மியூசிக் கண்டினியூவாக ப்ளே ஆகும். இதை நான் ஏன் பக் ஆர் ஃபீச்சர்னு சொல்கிறேன்னா, எனக்கு கேம் ஆடும் போது யூஸ்வலாக அந்த ஹெட்ஃபோன் போட்டுக்கிற பழக்கம் இருக்குது. பட் பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு இருந்தால் நல்லா இருக்குமேன்ற ஒரு தாட்டும் இருந்தது. நான் இதை என்னோட டீடாக்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கு iTunes ஒரு பர்ஃபெக்டான கம்பெனியன். என்னென்னா, நான் iTunesல ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிவிடுவேன், ஸ்பீக்கர் ஆன் பண்ணி ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணி நான் கேமை லான்ச் பண்ணுவேன். ஸோ ஸ்பீக்கரில் பாட்டு ஓடிட்டுருக்கும், ஹெட்ஃபோனில் கேமோட வாய்ஸ் நல்லாவே கேட்டுட்ருக்கும். இது ஒரு வியர்டான செட்டப் தான். பட் உங்களுக்கு அந்த ஃபீச்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் iTunes டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆன் யுவர் பிசி. ஃபஸ்ட்டு iTunesஸை லான்ச் பண்ணிக்கலாம். இட் வில் டேக் சம் டைம். என்னதான் வந்து உங்கள் பிசி பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே iTunes கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ ஐ ஹேவ் சம் பிளேலிஸ்ட். இந்த பிளேலிஸ்ட் எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ஹெடேக் தான். இது எல்லாமே நான் ரொம்ப நாள் ட்வீக் பண்ணி எனக்கு பிடிச்ச ஒரு லிஸ்ட்டில் நான் வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ரீமிங் சர்வீசஸில் பாட்டு கேட்க மாட்டேன்னு சொன்னதுக்கு நான் 2 ரீசன் சொல்லியிருந்தேன். மூணாவது இன்னொன்று ஒரு ரீசன் இருக்குது. அது என்னன்னா ட்ரூ ஷஃபிள். ஒரு சாங் நீங்கள் கேட்குறீங்க, பர்டிகுலர் ஸ்ட்ரீமிங் ஆப்பில் கேட்குறீங்கன்னா 90% ஆஃப் த டைம் அடுத்து என்ன சாங் வரும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எப்படி சொல்கிறேன்னா, எதர் அது பிளேலிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ரேண்டம்லேயே போட்டாலுமே இந்த பாட்டு கேட்டவங்க அடுத்து இந்த பாட்டுக்கு தான் போவாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு அல்காரிதமில் ஷஃபிள் பண்ணி கொடுக்கும். பார்த்தீங்களா, ஐ ஹேட் தட். இப்போ என்கிட்ட ஒரு 1000 சாங்ஸ் இருக்குது. அது இந்த ட்ரூ ஷஃபிள், அதாவது லோக்கலில் நம்ம மீடியா பிளேயர் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணும்போது நெக்ஸ்ட்டு என்ன சாங் வருதுன்றது உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியாது. ஒரு ஹை பீட்டில் நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஒரு சாங் இருக்கும், அடுத்து ஒரு சோகமான பாட்டும் இருக்கும். அந்த லெவலுக்கு இல்லைனா கூட நீங்கள் க்ரியேட் பண்ணுற பிளேலிஸ்ட், இப்போ நான் காமிச்ச பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேயுமே கூட நெக்ஸ்ட் என்ன சாங் வருதுன்றது உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியாது. எனக்கு அது ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன சாங் வருதுன்றத நான் எதிர்பார்க்காம இருக்க டைமில் எனக்கு கேட்குற பாட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் தட் இஸ் அனதர் ரீசன். இன்னொன்று ஏதாவது ரீசன் வந்தாலும் நான் அப்படியே வீடியோவில் நடுவில் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோட சிம்பிளிசிட்டிக்காக நம்ம இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற பிளேலிஸ்ட் எல்லாம் டெஸ்க்டாப்லேயே வச்சுக்கலாம். இந்த ஃபோல்டரில் இருந்தால் நம்ம வந்து எல்லா பிளேலிஸ்ட்டையும் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். மை ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்ட் இஸ் ரீமிக்ஸ் கலெக்ஷன். இங்கே போயிட்டு ஃபைலில் லைப்ரரி எக்ஸ்போர்ட் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே நோட் பண்ணுங்கள், பிளேலிஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாமே M3U அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகும், விச் இஸ் யூனிவர்சல். அதாவது நீங்கள் எந்த ஆப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் மீடியா பிளேயராக இருக்கட்டும், VLCயாக இருக்கட்டும், இல்லை iTunesஸாக இருக்கட்டும், ஈவன் ஃபோன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆம்ப் அந்த மாதிரி நிறைய மீடியா பிளேயர்ஸ் இருக்குது. ஐ பர்சனலி யூஸ் பவர் ஆம்ப். இது எல்லாத்தாலையுமே இந்த M3U ஃபைல்ஸை வந்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபைல் எப்படி இருக்குன்றதை நான் ஷார்ட்டாக காமிச்சிடுறேன் உங்களுக்கு. குயிக்காக நான் மற்ற எல்லாத்தையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். இந்த ஆப்பிள்காரன் இருக்கானே, நீங்கள் எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிட்டாலே பர்பஸ்ஃபுல்லாக அந்த ஏரியா வந்து ஸ்லோ டவுன் பண்ணுவான். இந்த இடத்துலேயே பாருங்கள், இந்த எல்லா பிளேலிஸ்ட்டையும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நான் ஆப்பிள் டிவைஸ் ஏதோ ஒன்றுத்துக்கு இதை யூஸ் பண்ண போகிறேன்றதான அர்த்தம். ஒரே கிளிக்கில் எக்ஸ்போர்ட் ஆல் பிளேலிஸ்ட்டுன்ற ஆப்ஷன் அவன் நினச்சா கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்க மாட்டான். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது பிளேலிஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன் அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் M3U ஃபைல் வில் லுக் லைக். இதில் இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் ext M3U அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர், அதாவது iTunesலேருந்து ஜென்ரேட் ஆகிற பிளேலிஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாடேட்டா, அந்த ஃபைல் நேமில் போய் பார்க்காம ஜஸ்ட் அதோட ஆல்பமோட நேம் ஆர் சாங்கோட நேம் என்னன்றது ஒரு மெட்டாடேட்டாவாக இங்கே கொடுக்கறது தான். நெக்ஸ்ட் லைன் தான் ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு பிளேலிஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். அது என்னென்னா, எந்த லொக்கேஷனில் அந்த பர்டிகுலர் சாங் இருக்குன்றது. என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஹோல் பிளேலிஸ்ட் ஃபைல் இருக்குல்ல, இந்த மொபைல் பேக்கப் iTunes இப்படின்றது என்னோட பிசியில் இருக்கிற பாத்.
பட் என்னோட ஃபோனில் அதே பாத்தில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கே இருக்க போகிறது வேற ஒரு பாத். அதாவது மியூசிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே இதே ஆர்டர் ஆர்டிஸ்ட் நேம் அண்ட் ஆல்பம் நேம் இந்த ஷார்ட் ஆர்டரில் தான் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்க போகிறேன். விச் மீன்ஸ் அந்த லொக்கேஷன்லேருந்து தான் இந்த பாட்டெல்லாம் ஃபெச் பண்ணணும். அதாவது இந்த புதுசாக ஜென்ரேட் ஆகிற பிளேலிஸ்ட் ஃபைல் எல்லாமே அந்த நியூ லொக்கேஷன்லேருந்து தான் ஃபெச் பண்ணுற மாதிரி நம்ம கன்வர்ஷன் பண்ணணும். சிம்பிளாக சொல்லலாம், இந்த பாத் எல்லாத்தையும் ஃபைன் பண்ணி அதை ஒரு புது பாத்தை வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த கன்வர்ஷனை நான் கோடிங் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஃபார் விச் ஐ எம் கோயிங் டு யூஸ் பைத்தான். இது ஒரு பைத்தான் டுட்டோரியல் மாதிரிலாம் இருக்க போகிறது இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி பைத்தான் தெரியும்னா இங்கே நான் சொல்ல போகிறது பாதி இது உங்களுக்கு ரிலேட் ஆகிடும், ஒரு ஈஸியாக புரிஞ்சிடும். உங்களுக்கு பைத்தான்னா என்னன்னே தெரியாதுன்னா அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை வச்சு நீங்கள் சில பேசிக்கான டாஸ்க்லேருந்து சில அட்வான்ஸான டாஸ்க் வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். டெக்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிற டெக் சிஇஓஸ் நிறைய பேர் கோடிங்லாம் கற்றுக்காதீங்க, ஏஏ போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இட் டசன்ட் ஒர்க் தட் வே. நீங்கள் டெக்னாலஜி சைடில் வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோடிங் இஸ் பேசிக்லி த ஃபவுண்டேஷன். அது தெரியாமல் நீங்கள் வந்து ஏஏ வச்சு நான் கோடிங் கிரியேட் பண்ணிப்பேன், நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிவிடுவேன்ற ஒரு ஆட்டிடியூடில் நீங்கள் வரீங்க. எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கோடிங்கை ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. தேர் ஆர் சம் டொமைன்ஸ், கோடிங் தேவையில்லாமல் சில டெக் டொமைன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ப்ரோக்ராம் தான் கிரியேட் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏஏயை 100% நம்பி உங்களால் தொழில் நடத்த முடியாது. இப்போ நம்ம பைத்தானில் ஒரு ஃபைலை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு பேசிக்கான ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா OS. A few moments later. ஓகே, ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 25 மினிட்ஸ் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்னோட லாஜிக் ரெடி ஆகிடுச்சு. என்ன கேட்டிங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் தான் ஃபார் எனி ஐடி ஸ்டூடெண்ட். பட் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை பண்ணி வச்சுட்டு அதை ஒரு ஆப்பாக க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஐசிங்கர், இதுதான் அந்த ஆப்போட நேம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 டைம் ஃபீயாக இருந்தது, இப்போ $29.99 per month just to sync your existing iTunes library, playlist, ratings, etc. to your device. இந்த த்ரெட்டை நான் படிக்கும் போது தான் ஐ காட் திஸ் வீடியோ ஐடியாவே. எனக்கு தேவையான ஒரு திங்கை நானே பண்ணிக்கலான்றது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, ஆடியன்ஸான நீங்களுமே எத்தனையோ விஷயத்த உங்களுக்கு ஒரு சில விஷயம் நல்லாவே தெரியும், பட் ஸ்டில் ஃபார் த கன்வீனியன்ஸ் சேக் அதை நீங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. ஆன் அ லார்ஜர் ஸ்கேல் சொல்லணும் அப்படின்னா, ஆன் அ குளோபல் ஸ்கேல் இந்தியன்ஸ் ஆர் வெல் நோன் ஃபார் தேர் ஜுகாட் ஐடியாஸ். சில இடத்துல இப்போ விட்டு கொடுத்துட்டு இருக்கோமோன்றது எனக்கான ஒரு தாட்னு கூட சொல்லலாம். ஐ எம் நாட் ஷோர் ஆஃப் தட். பட் நான் பார்த்தேன், என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இந்த ஜுகாட் ஐடியாஸ்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வராங்க. அண்ட் தே ஆர் பிக்கிங் கன்வீனியன்ஸ் ஓவர் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ். நான் இன்ஃபேக்ட் என்னோட பைரசி வீடியோவில் தான் இதை சொன்னேன்னு நினைக்கிறேன். என் கூட இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என் கூடயே படித்த சில ஃப்ரெண்ட்ஸுக்கே ஒரு நார்மல் லேப்டாப்போ பிசிலையோ ஓஎஸ் கூட போட தெரியாது, பேசிக்கான டெக் அவேர்னஸே இல்லாமல், ஆனால் தே ஒர்க் இன் ஐடி. அதுதான் அதோட அயனியே. அவங்க ஐடியில் வந்து அவங்க வேலை பார்க்குறாங்க, தே ஆர் டேலண்டட், பட் ஸ்டில் சில பேசிக்ஸை ஏதோ ஒரு ரீசனால அவங்களுக்கு அது தெரியாமலே போயிடுது. அதோட ரிசல்ட் என்னன்னா, நாளைக்கு அதை வந்து இன்னொருத்தரால வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஓஎஸ் போடுறதுக்கு நார்மலாக ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட 5000 கேட்டாங்கன்னா ஓஎஸ் போட தெரிஞ்ச யாருமே அதை ஒத்துக்க மாட்டீங்க. பட் உங்களுக்கு போட தெரியல அண்ட் அது ஏதோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம்னு உங்கள் மைண்டில் இருந்தது அப்படின்னா, யூ won't even hesitate to pay that 5000, especially if you are earning well enough. இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை நான் ஒருத்தனால உட்காந்து ஐடென்டிஃபை பண்ணி இதை ஃபிக்ஸ்லாம் பண்ண முடியாது. பட் ஐ வில் கண்டினியூ டு ஃபைட் மை வே அவுட் ஆஃப் இட். கோடிங் பார்ட் டன். தென் இப்போ எக்ஸிக்யூஷனுக்கு போயிடலாம். அதுக்கு இந்த ஃபோல்டரில், அதாவது பிளேலிஸ்ட் அண்ட் என்னோட கோட் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டருக்கு வந்துட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆப்ஷன் ஓப்பன் இன் டெர்மினல். இங்கே யூ ஜஸ்ட் என்டர் திஸ் கமாண்ட் அண்ட் ஆப்வியஸ்லி இது ரன் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அண்ட் பூம், ஸோ கன்வர்ஷன் இஸ் கம்ப்ளீட். இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ புது ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு, ஃபுல் இங்கிலீஷ் _Android அப்படின்றது. நம்ம இங்கே ஆல்ரெடி ஜிம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், எப்படி இருக்குன்றது. அண்ட் இப்போ அதே ஜிம் ஆண்ட்ராய்டு ஓப்பன் பண்ணோன்னா ஐ கெட் ஒன்லி த எசென்ஷியல்ஸ். ஸோ இப்படி இருந்த ஃபைல், இந்த மெட்டாடேட்டா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ தேவையில்லை. ஸோ சிம்பிளாக மியூசிக்ன்ற ஃபோல்டரில் ரஹ்மான்ற ஃபோல்டர், அதுக்குள்ளே செம்மொழி மாநாடு ஆந்தம் அண்ட் ட்ராக் நேம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னா, இந்த சாங்ஸ் எல்லாத்தையும் என்னோடய ஃபோனுக்கு ஏற்றணும். அண்ட் இந்த பிளேலிஸ்ட் எல்லாத்தையும் அந்த ரூட் ஃபோல்டர் ஆஃப் மியூசிக்ன்றதுக்குள்ளே நான் இந்த சாங்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறேன்னா அதில் கொண்டு போய் இந்த பிளேலிஸ்ட் ஃபைல்ஸை வச்சா போதும். என்னோடய பவர் ஆம்ப் ஆப்பாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் என்ன மியூசிக் பிளேயிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ, ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ, that will pick those playlist file perfectly. அண்ட் அதை என்னால் இப்போ இந்த வீடியோவில் டெமோ காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல, பிகாஸ் என்னோடய ஃபோனில் தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஒன்ஸ் தட் இஸ் டன், அது எப்படி இருக்குன்றது வேணால் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் இந்த வீடியோவில் நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஐடி சைடில் இருக்கீங்க ஆர் உங்களுக்கு இந்த டெக் சைட்லாம் பிடிக்கும் அப்படின்னா, கோடிங் தெரிஞ்சுக்கிறதுன்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹாபி.
நாட் ஜஸ்ட் அந்த ஹார்ட்வேர் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். உங்களால் இன்ஃபேக்ட் என்ன வேணாலும் நினச்சதை பண்ணலாம் அப்படின்றது. அண்ட் தெர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ், அதாவது ஹார்ட்வேர் லாங்குவேஜஸ், இது எல்லாமே இருக்குது. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்கள் அதை கற்றுக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். எந்த ஏஐயோட அசிஸ்டண்ட்டும் வச்சு நீங்கள் வந்து ஒரு டூலை பில்ட் பண்ணுறதுக்கும் உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் உங்களோட ஓன் ஃப்ளோவில் க்ரியேட் பண்ணுறதுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏஐ ஒரு அசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ். 100 பேர் பண்ணுற வேலையை ஒரு ஏஐ பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஆனால் ஒரு பர்சனோட க்ரியேட்டிவிட்டியை 100 ஏஐ பாட்ஸால் க்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. இந்த ஏஜிஐலாம் இம்ப்ளிமெண்ட் ஆகி அது நம்மளோட கஸ்டமர் சைடில் ஒரு கம்பெனி சைடில் வந்தது அப்படின்னா நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிவர்ட் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி காலேஜில் இருக்கீங்க, யூஆர் ரைட் நோ லேர்னிங் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கோடிங் அண்ட் அதெல்லாம் படித்து தான் ஆகணும். நான் சொல்கிறது இந்த சிஎஸ் அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து டேரெக்டாக வந்து எம்எல் கற்றுக்கிறேன், நான் வந்து ஏஐ கற்றுக்கிறேன், எனக்கு வந்து கிளாட் இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரிலேட்டிவோ இல்லை இந்த நீங்கள் பார்க்குற ஃபாலோ பண்ணுற சில இன்ஃப்ளூயன்சர்ஸோ சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர் தெம். தே டோன்ட் நோ டெக், தே டோன்ட் நோ ஹவு த டெக்னாலஜி ஒர்க்ஸ். வித் திஸ் அட்வைஸ் ஐ எம் க்ளோசிங் திஸ் வீடியோ. உங்கள் எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை பாய்.